கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். சங்கீதம் 135:14. For the Lord will judge his people, and he will repent himself concerning his servants. Psalms 135:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த 2024 புதிய ஆண்டில் புதிய கிருபை, புது பலனை, புதிய ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் அனைவரையும் நடத்தி செல்வாராக. உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இந்த ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஒரு குறைவில்லாமல் கிருபையாய் பாதுகாத்து நடத்தி வந்த கர்த்தர் இந்த ஆண்டில் அதைவிட மேலாக மகிமையாய் நம்மை நடத்தி செல்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசித்து தொடர்ந்து அவரை பற்றி பிடித்து கொண்டு முன்னேறி செல்வோம். தேவன் தாமே இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல காலை நேரத்திலையும் உங்களோடு கூட சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியின் மூலமாக ஆமேன் உங்களோடு கூட பேச இந்த அடிமைக்கு ஒரு தருணத்தை மீண்டும் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு பல கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகரும் போதகரும் ஆகிய அருமையான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன்.
இந்த ஆண்டிலும் இந்த ஊழியத்தை தேவன் தாமே இன்னும் மிகச் சிறப்பான வழியிலே, அவருடைய கிருபையிலே, அவருடைய ஆலோசனையிலே நடத்தி செல்வாராக. இந்த மகனோடு அவருடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து நான் சில நிமிடங்கள் சிந்திக்கும்படியாய் இந்த காலை நேரம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடையதான 15வது வசனம். மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நம்முடைய அன்பு இரட்சகர், நமது ஆண்டவர், தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வன் நம்மை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியம் நடந்து விடாதா? ஆமேன். ஆண்டவரே, நான் கடந்த ஆண்டு முழுவதும் எதிர்பார்த்து ஜெபித்தேன், அது நடக்கலை, இந்த ஆண்டிலாவது நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இந்த காலை நேரத்தில் இந்த அருமையான தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை பார்த்து, என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. அதிசயம் என்று ஒருமையில் சொல்லலை, அதிசயங்களை பன்மையில் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு வீட்டை கட்டித்தர மாட்டீரா என்று சொல்லி ஒரே ஒரு அதிசயத்துக்காக நாம் ஜெபித்திருப்போம். ஆண்டவரே, இந்த காரியம், இந்த அருமையான என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடந்துராதா? இது நடந்துவிட்டால் எவ்வளவு உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லி ஒரு பிள்ளையை காண்பித்து ஒரு அதிசயத்தை நாம் கேட்டிருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். ஐயோ, அதுவும் நடக்கலையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம். இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஒரு காரியம்தானே நீ கேட்டுக்கொண்டிருந்தா, இப்போ நான் பல காரியங்களை உனக்கு செய்ய போகிறேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்கும்போதே நமக்கு சோத்திரம் பலன் உண்டாகுது. தேவன் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகரிக்க பண்ணுகிறது. அவர் உயிருள்ள தெய்வம், அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இப்போ உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை தான் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். பாருங்கள், எவ்வளோ வல்லமையுள்ள வார்த்தை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அது எப்படி காண பண்ணுவாரா? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே. எகிப்திலிருந்து 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தாரே, அந்த ஒரு நல்ல நாள். அவங்க எத்தனையோ காலங்களாக காத்து கிடந்தாங்க. ஆண்டவரே, எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, எங்களுக்காக ஒரு கானான் இருக்கிறது, எங்கள் முற்பிதா கால் மிதித்து நடந்த இடமெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று அவருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க. நீங்கள் வாக்கு மாறாத தெய்வம், இது நாள் வரையில் நடக்கலையே, இந்த 430 ஆண்டுகள் ஆகிறதே என்று புலம்பிக் கொண்டு தான் இருந்தார்கள். எகிப்து என்கிற இருப்பு காலவாயிலிருந்து இவர்களை விடுவித்து கொண்டு வந்தவர். எகிப்து என்கிற அந்த சத்துருவின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தவர். நானே பார்வோன், நான் என்று சவால் விட்டு கொண்டிருந்த அந்த பொல்லாதவனிடத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த ஆண்டவர். அவர்கள் தினந்தோறும் நினைத்தார்கள், இன்றைக்கு விடுதலை வராதா, நாளைக்கு விடுதலை வராதா. இப்படி அத்தனை ஆண்டுகளும் காத்து கிடந்தாங்க. ஒரு நாள் அவர்களுக்கு விடுதலை உண்டானது. இந்த காலை நேரத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இதுவரையிலும் விடுதலை இல்லை என்று சொல்லி கடந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் ஜெபித்திருக்கலாம், கடந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த ஆண்டு முடியும்னு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, என் சத்துருக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி தந்து தான் ஆகணும். என்னை நிந்திக்கிறவங்க, என்னை அவமானம் படுத்துக்கிறவங்க, எங்களை இழிவாய் பேசுகிறவங்க, காது கேட்க பேசுகிறான், முகத்தை பார்த்து பேசுகிறான், கரிச்சித்து கொண்டு இருக்கிறான், ஆண்டவரே ஒரு அடையாளம் போடுங்க என்று நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த அடையாளம்
ஆமே சோத்திரம் போடாதபடி இருந்திருக்கலாம், இல்லை ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால நீங்கள் சோர்ந்து கடந்த ஆண்டு முழுவதும் ஜெபித்தேன், இந்த விஷயத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யலை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. நீ நினைக்கிற உன் ஜெபம் கேட்கப்படலை. ஆமே, நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இப்போ நடந்துராதா? இந்த மாதம் நடந்துராதா? ஆமே, இந்த 31 முடியும்னு நடந்துராதா? இல்லை இந்த 2023 முடியும்னு இந்த அற்புதத்தை செய்து எனக்கும் என் சத்துருவுக்கும் நடுவில் கர்த்தர் இறங்கி வந்து நியாயம் செய்ய மாட்டாரா என்று சொல்லிலாம் நாம் எல்லாருமே ஜெபிக்கிறது ஆமே வழக்கம். ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலையில் தான் அவர் செய்வார். அந்த வேலையில் தான் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, ஜெபத்தை விட்டுறாதீங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் ஆமே நடந்தது போல அப்படி என்ன நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். யாத்திராகம புஸ்தகத்தில் 13, 14 அதிகாரங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அங்கே பயங்கரமான காரியத்தை செய்கிறாரு. இப்போ 9 வாதைகள் அனுப்பியும் பார்வோம் அசையல்ல, ஜனத்தை விடமாட்டேன்னு தான் உட்கார்ந்துருக்கிறான். விடமாட்டேன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். கர்த்தர் பார்த்தாரு, அவருடைய வேலை வந்துட்டு இனி இவனை இப்படி வச்சா சரியாகாதுன்னு சொல்லி அவர் யார் என்பதை காட்டுவதற்காக ஆமை சோத்திரம் ஆமை சோத்திரம் தலைப்பிள்ளை சங்காரம்ங்கிற அந்த கடைசி 10வது வாதை அந்த எகிப்துக்குள்ளே தேவன் அனுப்பி அங்கிருந்து அவனே சொல்லுகிறான், இந்த ராத்திரியே சொல்கிற இப்போவுமே போயிருங்க, ஆராதனை செய்ய போயிருங்க, என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்கங்கிறான். அந்த அளவுக்கு தேவனுடைய அந்த அதிசயம் அங்கே வெளிப்படுகிறது. ஆமை சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ஆமை சோத்திரம். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவருங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் அதிசயமானவர். அவர் அதிசயமானதை தான் செய்வார். நாம் நினைக்கிறபடி நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் நாம் நினைக்கிற காரியத்திலலாம் எனக்கு அவர் செய்கிறது இல்லை. இந்த நேரம்னு நினச்சிட்டு இருப்போம், இப்போன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி அவர் செய்கிறது இல்லை. அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கிறது. அது வரையில் நீங்கள் காத்திருப்பீர்களானால் அதிசயங்களை காண பண்ணுவார். எகிப்தில் அவர்கள் காத்து கிடக்கிறாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு விடுதலை உண்டு என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தது. ஏன்? ஆபிரகாமோடு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. எங்கள் முற்பிதாவோடு அவர் பேசியிருக்கிறாரு. அவர் வாக்கு மாற மாட்டார். இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த 2024வது வருஷத்தினுடைய இந்த முதல் வாரத்தில், இந்த முதல் மாதத்தில், இந்த தினத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். கடந்த ஆண்டு நாம் எதிர்பார்த்தது எல்லாவற்றையும் விட எது நடந்துராதா, இது நடக்கணுமே என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை ரெட்டிப்பான பதில் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறாரு. காரணம் என்ன? அவர் அதிசயமானவர். அவர் எது செய்தாலும் அதிசயமாக தான் இருக்கும். பாருங்கள், அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அன்னைக்கு ஒரு ராத்திரியில் அவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார்னு பாருங்கள். எகிப்து முழுவதும் இரத்த காடாக மாறுது. பார்வோன் நடுங்குகிறான். நான் சொல்லிட்டு இருந்த சத்துரு நடுங்கி, எப்போ நீ போயிருந்த ராத்திரி ஆராதிக்க போயிரு என்று சொல்லுகிறான். ஆண்டவர் இந்த நாட்களில் ஆமை சோத்திரம் சத்துருவை நடுங்க வைக்க போகிறாரு. பார்வோனை கலங்க வைக்க போகிறாரு. நீங்களும் நானும் நினைக்கிறபடி அல்ல, வித்தியாசமானபடி கர்த்தர் செய்வார். அவன் கலங்குவான். ஒரே ராத்திரியில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஒரு ராத்திரி தான் எகிப்தில் அதிசயம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயம் நடக்கிறது. அல்லேலூயா. எகிப்துங்கிறதான அந்த இருப்பு காலவாய் முறிக்கப்படுகிறது. நானே என்று சொன்ன கர்ஜித்து கொண்டிருந்த பார்வோனி சாம்ராஜ்யத்துக்கு முடிவு வருது. அவன் இவ்வளவு நாள் அவனை யாரும் அசைக்க முடியான்னு இருக்கான். சத்துரு இப்படி தான் எவ்வளவோ போராடுவான், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி நிற்பான். நாமெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு இருப்போம். ஆண்டவரே இப்படியாப்பா, எனக்கு இந்த வேதனை எதற்கு? எனக்கு இந்த கஷ்டத்தை மாற்றி தாரும், இந்த கடத்தை மாற்றி தாரும், இந்த வியாதியை மாற்றி தாரும் என்றெல்லாம் நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஆண்டவர் எப்போ மாற்றுவார் தெரியுமா? ஒரே ராத்திரியில், ஒரு செகண்டில், ஒரு மாலையிலுயா ஆமை சொல்லால் அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். ஏன்னா அவர் அதிசயமானவர். ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை எனக்கு இந்த 2024 இந்த ஜனவரியில் அதிசயம் செய்ய போறீங்க. இன்றைக்கு அதிசயம் செய்வீங்க. இன்றைக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு எப்போவுமே இன்றைக்குங்கிற வார்த்தை
வேதத்தில் எழுதியிருக்கும். இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறாரு, இன்று முதல் என்று சொல்லுகிறாரு. ஆகவே பிடித்து கொள்ளுங்க, இன்னைக்கு நடக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் அதிகாலையில் எழும்பி ஜெபித்து கொண்டு சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு அந்த விஷயத்தில் எனக்கு அதிசயங்கள் நடக்கும். என் கடன் பிரச்சனையில் கர்த்தர் அதிசயம் செய்வார், என் வேலையில் ஒரு அதிசயம் செய்வார், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போறார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, எந்த வியாதி என்னை ஆள்கொண்டு இருக்கிறதோ இதில் அதிசயங்களை செய்ய போறாரு, இந்த பலவீனத்தை மாற்றி எனக்கு அதிசயத்தை செய்ய போகிறாரு, எந்த மருத்துவர்கள் முடியாது என்று என்னை கைவிட்டாங்களோ அந்த இடத்துல எனக்கு அதிசயங்கள் செய்ய போகிறாரு, இந்த இடத்தை வாங்குவேனா, என்னால் முடியாது, இவ்வளவு காசு கொடுக்கணுமே என்று பணமில்லாத ஒரு சூழ்நிலையில் வெறுமையில் வறுமையில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்த உங்களை பார்த்து சொல்றார், இன்றைக்கு நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன், அவரால் கூடாது என்று எதுவுமே கிடையாது. அந்த ராத்திரியில் எகிப்தில் கர்த்தருடைய பட்டயம் வெளிப்பட்டது. ராத்திரியே போயிருங்கன்னு சொல்லுகிறான். பாருங்க ஆண்டவருடைய அதிசயம். அந்த அதிசயம் அடுத்து என்ன செய்ய தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை அவர் ஆமே சோத்திரம், ஆமே செங்கடல் நேராக வனாந்தரத்தில் கொண்டு வந்து செங்கடல் நேராக கூட்டிட்டு போறாரு. செங்கடல் குறுக்கே நிற்கிது. அது எதுக்குங்கிறத கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, இன்னும் அதிசயங்களை செய்வதற்காகத்தான். ஒருவேளை விடுவிக்கப்பட்ட பிறகு, ஆமே ஹல்லேலூயா, சுகம் கிடைத்த பிறகு இன்னொரு பிரச்சனை வருதா, அடுத்து இதை விட ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்பது அர்த்தம். பாருங்க, செங்கடல் குறுக்கே நிற்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு மோசேயை பார்த்து, நீ உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, சமுத்திரத்தோடு பேசு, அது வழிவிடு என்று சொல்லுகிறாரு. வழிவிட்டது மகிமையாய் வெட்டாந்தரையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. கடக்க கூடாத வழிகளை கடந்து செல்ல வைக்கிறவர். தண்ணீரெல்லாம் சூழ்ந்து அலையின் சீற்றத்தோடு நிற்கிற அந்த செங்கடலை கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டபோது செங்கடல் ரெண்டாய் பிளக்கிறது, வெட்டாந்தரை உண்டாகிறது. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் நடுக்கடலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம இராணுவம் பார்க்கறது, எகிப்திய இராணுவம். இவங்களெல்லாம் ஓடி போய் மறுபடியும் பிடிச்சிட்டு வந்துடும். சாசு எப்பொழுதும் மீண்டும் பிடிக்க தான் ரெடியா வருவான், மீண்டும் தள்ளி போட ரெடியா வருவான். கர்த்தருடைய பிள்ளையை நீ சோர்ந்து போகாத, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக்கொள்ள, அதிலையும் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். காரணம் அவர் அதிசயமானவர். செங்கடலுக்குள்ள அவனை கூட்டிட்டு வருகிறார். அவனை கொண்டு வந்து தேவன், அவரே தெய்வம் என்பதை காட்டுகிறார். தன்னுடைய பிள்ளைகளை அக்கறைப்படுத்துகிறார் ஆண்டவர். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட பாதிப்பு இல்லாமல் இஸ்ரவேல் மக்களுடையதான அந்த பிரயாணத்தில் செங்கடல் ரெண்டு பக்கமும் மதில் போல தண்ணி நிற்கிறது. நடுவில் வெட்டாந்தரையில் சந்தோஷத்தோடு ஆடி பாடி ஆராதித்து வருகிறாங்க. சோத்ரா, நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி எப்படி ஒரு சுவர் போல நின்னா அது அப்படி குத்துனா புசு புசுன்னு உள்ள போகுமே, அந்த அளவு போல ஒரு ரப்பர் போல நிற்கிது. பிள்ளைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தட்டி சந்தோஷத்தோட விளையாண்டு வர்றாங்க. ஆனால் பின்னால் ஒரு சத்துரு பாளையம் தொடர்ந்து வருகிறது. அது ஆண்டவர் தான் அழைச்சிட்டு வராரு. இவர்கள் அக்கறைப்படுத்தப்பட்ட பொழுது அவன் நடுக்கடலில் பார்வோன், அவனுடைய சேனைகளும் அவனுடைய இராணுவங்களும் குதிரைகளும் ரதங்கள் எல்லாமே வந்து நிற்கின்றன. கர்த்தர் செங்கடலை கட்டளை இடுகிறாரு, நீ செங்கடலை அவனை மூழ்கி போடு, அவன் அமிழ்ந்து போக பண்ணிரு. பாருங்க, இவ்வளவு நேரம் ரெண்டு பக்கமும் மதில் போல நின்ற தண்ணீர் சர்வ வல்லவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிருஷ்டிகர்த்தருக்கு செவி கொடுத்து அப்படியே ஒன்னாகுது. சோத்திரம், சத்துருக்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த காலை நேரத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளையே, கடந்த ஆண்டில் இந்த சத்துருவுக்கு ஒரு முடிவு வராதா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராதான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டில் ஆண்டவர் அதை முற்றிலுமாக வேரோடு எடுக்க போகிறார். இதுதான் அதிசயமான கர்த்தர். அவர் அதிசயமான, எப்போ சொல்லுங்க, நான் ஆராதிக்கும் தேவன் அதிசயமானவர், நான் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் செங்கடல்ல எப்படி அதிசயத்தை செய்தாரோ, எப்படி தன் ஜனத்துக்கு ஒரு தூசிப்படாமல் பாதுகாத்து வெட்டாந்தரை உருவாக்கி அக்கறைப்படுத்தி கொண்டு வந்தாரோ, அந்த சத்துருக்களாகிய பார்வோனை சேனைகளை செங்கடல்ல மூழ்கடித்தாரோ, அதுபோன்ற அதிசயங்களை என் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். தொழிலில் செய்வார், என் வியாபாரத்தில் செய்வார், என்னுடைய வீட்டில் செய்வார், என் நிலவலத்தில் செய்வார், என் கொடுத்த அத்தனை மக்களிலும் அவர் செய்வார், என் சபையில் ஆண்டவர் செய்வார், என் ஊழியத்தில் செய்வார், நான் தொடுகிற அனைத்திலும் அவர் அதிசயங்களை செய்வார். காரணம், ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இது விசுவாசமான வார்த்தை, உங்களை உயிரடைய செய்கிற வார்த்தை. உங்களுக்கும் அதிசயம் செய்தார், உங்கள் சத்துருவுக்கு முடிவு கட்டுவார். தேவன் பெரியவர், அவரை உறுதியாய்
பிடித்து கொண்டு அவருக்காக தொடர்ந்து செயல்படுங்க. ஆமேன். அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவரே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் தந்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆமே, உம்முடைய நாமம் அதிசயமானது. நீர் அதிசயமானவர். நீர் ஒருவர் தான் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடியும். ஆண்டவரே, பார்வோனை செங்கடலில் அழித்து போட்டீர். உம்முடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் பண்ண கானானுக்கு ஆண்டவரை கடக்கக்கூடாத அந்த செங்கடலை கடந்து வர வைத்து அதிசயங்களை செய்தீரையா. அந்த அதிசயமான கர்த்தரை நாங்கள் தொடர்ந்து ஆராதித்து இந்த ஆண்டிலையும் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் என் தேவன் அதிசயங்களை செய்து அவர்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கும்படி தேவன் எனக்கு அதிசயங்களை செய்தார். கடந்த ஆண்டில் நான் நினைத்தது இந்த ஆண்டில் ரெட்டிப்பாய் நடந்திருக்கிறது. என் குடும்பத்தில், என் சபையில், என் ஊழியத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், சோத்திர என் வருமானத்தில், என் தொழிலில், வியாபாரத்தில், நான் தொடுகிற அனைத்திலையும் கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று இவர்கள் சாட்சி சொல்லும்படி கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை 100 மடங்கு அவர்களுக்குள்ள பலம் கொடுக்கட்டும். காட் கிவ்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய டைரக்டராகிய அன்பு சகோதரரை, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இதில் ஆண்டுடைய செய்தியை தினமும் கொடுக்கிற எல்லா ஊழியர்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்திலையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் அதிசயங்களை செய்வீராக, காண பண்ணுவீராக. ஆமேன். ஒவ்வொரு ஊழியர்களுடைய வாழ்க்கையிலையும் சபையில் அதிசயங்களை காண பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் புகழ் பாடி மகிழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் புகழ் பாடி மகிழ்வதுதான். இரவும் பகலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். என்ன நேர்ந்தாலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். எப்போதுமே புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். எப்போதுமே புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவே. என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவே. எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவே. எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா